வெல்கம் டு MKSS உலகம். இன்னைக்கு வந்து ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கப்பு நான் அவல் எடுத்திருக்கேன். நான் வந்து சிகப்பு அவல் எடுத்திருக்கேன். நீங்கள் வெள்ளை அவல் கூட சேர்த்துக்கலாம். இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து பொடி பண்ணிக்கலாம். நம்ம அவல் பொடி பண்ணிட்டோம். ஒரு கப் அவல் பொடி பண்ணோடனே அரை கப்பாக இருக்குது. நம்ம ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம கலந்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். தோசை மாவு பதத்துக்கு நம்ம இதை கரைச்சிக்கணும். அவல் வந்து நல்லா தண்ணியை இழுக்கும். நம்ம இந்த அளவுக்கு நான் கரைச்சி எடுத்துருக்கோம். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். 5 நிமிஷம் ஊறினா போதும். அவள் வந்து ரொம்ப நேரம் ஊற தேவையில்லை, சீக்கிரம் ஊறிடும். 5 நிமிஷம் கழிச்சு நம்ம தேவைப்பட்டுச்சுன்னா தண்ணி சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம். இப்போ ஒரு 5 நிமிஷம் அவள் வந்து ஊறிடுச்சு. இப்போ நல்லா திக்காக தான் இருக்குது. நம்ம தண்ணி இதில் தேவைப்படும் போது சேர்த்துக்கலாம். அதுக்கு ஒரு 2 ஸ்பூனு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி ஒரு 2 ஸ்பூனு துருவின கேரட் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற மல்லித்தலை சேர்த்துக்கலாம். ஒரு 2 பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம இதை கலந்து விட்டுறலாம். இதில் நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு கலந்துருக்கோம். இதை வந்து அப்படியே நம்ம தோசைக்கல்லில் ஊற்றி அப்படியே சாப்பிட்லாம். இதை இன்னும் ஹெல்தி ஆக்கணும்னா 2 முட்டை இதில் சேர்த்துக்கலாம். உங்கள் விருப்பம் தான். நீங்கள் முட்டை சேர்க்குறது இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லாட்டினா இப்படியே ஊற்றிக்கோங்க, அதுவும் நல்லா தான் இருக்கும். ஒரு பவுலில் 2 முட்டை சேர்த்துக்கிறேன். கால் டீஸ்பூனு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அப்போ வந்து முட்டை வாசனை இல்லாமல் இருக்கும், அதுக்காக தான். இதில் 1 ஸ்பூனு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நம்ம முட்டைக்கு தேவையான அளவு 1 பிஞ்சு மட்டும் நான் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம கலந்து வச்ச முட்டையை இதோட சேர்த்துக்கலாம். நம்ம கலந்து விட்டுக்கலாம். இது வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ குழந்தைங்களுக்கெல்லாம் இதை வந்து ஊற்றி கொடுத்தீங்கன்னா, ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கு ஒன்று சாப்பிட்டாலே வந்து நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் வயிறு. நல்லா முட்டை மிக்ஸ் ஆயிடுச்சு. இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாம். நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். கடலை மாவு சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டோம். இந்த அளவுக்கு இருக்குது. இந்த பேட்டருக்கு வந்து நம்ம கடலை மாவு சேர்க்குறது ஒரு பைண்டிங்காக இருக்கும், அதுக்காக தான் கடலை மாவு சேர்க்குறோம். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். தோசை மாதிரி இதை ஊற்றி எடுத்துக்கலாம். ஊற்றி விட்டு இதை நல்லா கரண்டி வச்சு நல்லா இப்படி பரப்பி விட்டுருங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு பரச முடியுமோ அந்த அளவுக்கு இப்படி பரசி விட்டுறலாம். மேலே கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாம். திருப்பிக்கலாம். ரெண்டு சைடும் திருப்பி திருப்பி போட்டு நல்லா முருகலாக வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம். மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், நம்ம எண்ணெய் கொஞ்சம் சேர்த்தோம்னா. இன்றைக்கி ஈஸியாக ஹெல்த்தியாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரெடி பண்ணிட்டோம்.
நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.